ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையர் ஃபுல் வே ரெக்டிஃபையர் ஃபிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அதோட இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு லைன்ஸும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். டிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமில் இந்த 1 மார்க்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ரெக்டிஃபையர்ஸ் இருக்குது. ஆஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு 3 இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையரில் ஸோ ஆஃப் வே ரெக்டிஃபையருக்கு எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 40.6%. இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா டிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாமு, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் எக்ஸாமு இந்த 1 மார்க்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப் வே ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி வந்து கேட்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர் எஃபிஷியன்சி வந்து கேட்பாங்க. ஸோ ஆஃப் வே ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 40.6%. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஃபில் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.21. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா 1.21 இருக்கும், சில டைம் பார்த்தீங்கன்னா 1.211 கூட இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிஃபில் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.21 தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையருக்கு வந்து ரிஃபில் ஃபேக்டர். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.287. இந்த இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லைன்ஸும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப் வே ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டையோடு மட்டும்தான் வந்து சர்க்யூட் டிசைனில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையர். சில டைம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து சர்க்யூட் வந்து 4 கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்ன சர்க்யூட் வந்து கேட்பாங்க. ஸோ ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்யூட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ஸோ டயோடும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா டயோடு சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ ஆஃப் வே ரெக்டிஃபையரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். சில டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் டயோடு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு டயோடு கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டயோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையரோட சிம்பிள்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையரில் ஒரு டயோடு தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து இருந்தால் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் வந்து இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதுக்கப்புறம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் தேரி, ஸோ சர்க்யூட் தேரி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் வந்து இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் எதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் மேலே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து கீழே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஸோ ரெசிஸ்டர் வந்து கீழே இருக்கும் ஹை பாஸ் ஃபில்டருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்லையும் இந்த கான்செப்ட் வரும். இந்த ஈஸின்னு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா இந்த 2 கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் சிம்பிளோட இது பார்த்து ஞாபகம் வச்சுக்காங்க. சில டைம் 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க ஹை பாஸ் ஃபில்டரோட சிம்பிள் என்னன்னு, ஸோ சர்க்யூட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டரோட சர்க்யூட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டயோடு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஹை பாஸ் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹை பாஸ் ஃபில்டரில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் மேலே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை பாஸ் ஃபில்டரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையர். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இருந்தால் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர். சில டைம் 1 மார்க்ஸில் வந்து கேட்கலாம் ஆஃப் வே ரெக்டிஃபையரோட டிசி வோல்டேஜ் வந்து கண்டுபிடிங்கன்னு வந்து 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.318 விஎம் வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிள்ஸ் மாரி இந்த இது மாரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஎம்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் மாரி வந்து டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விஎம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க வோல்டேஜ். ஸோ அந்த இது சப்ஜெக்ட் பண்ணிங்களா பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையரோட டிசி வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ 0.318 விஎம் இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா விஎம் கிரேட்டர் தென் விடி. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்து கொடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த சப்போஸ் விஎம் மட்டும் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து சேம் ஃபார்முலா தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -VT போட்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா
ஸோ டிசி வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா 0.318 ஸோ த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் வந்து கொடுத்தா பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் பண்ணிட்டீங்களா பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து டிசி வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த்ரெஷ்ஹோல்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்டுனா என்ன பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதுலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு வந்து இருக்குன்னு வச்சுக்காங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்டு வர வரைக்கும் அந்த சர்க்யூட் வந்து எந்த ஒரு ஆக்சஸும் வந்து நடக்காது. ஸோ ஆஃப்டர் த்ரெஷ்ஹோல்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுக்காங்க. ஸோ இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு இந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸும் வந்து ஆக்சஸ் ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். 1 2 3 4 5ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் ஈஸியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்டுங்கிற வேர்டு வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் த்ரெஷ்ஹோல்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 81.2%. இதில் ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.48. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.211 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபில் ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1.211 அதிகமாக இந்த இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0.48. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.693 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையரில் 0.287 இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டயோட்ஸ் வந்து 2 இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்காங்க. ஃபுல் வே ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா 2 டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 81.2%. இதுன்னு பார்த்தீங்கன்னா 81.2%. ஸோ இதில் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.48. பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா 0.48 தான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 0.48 தான். டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். ஸோ 40.6%. ரிப்பிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும் 1.211. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.